அரசு பேருந்து செல்லும் காட்டாற்று பாதையில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியதால் பேருந்தை நடுவழியில் நிறுத்தி மலை கிராம பயணிகளை கயிறு கட்டி அக்கறைக்கு அனுப்பி வைத்த திகில் காட்சிகள்தான் இவை. சத்தியமங்கலம் அடுத்த கடம்பூர் மலைப்பகுதியான எக்கத்தூர் காடகநல்லி பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் பல்வேறு பள்ளங்களில் இருந்து வரும் செந்நிற மழைநீர் மாக்கம்பாளையம் சர்க்கரை பள்ளத்தில் காட்டாறாக ஓடி மேட்டூர் போய் சேருகிறது. சர்க்கரை பள்ளத்தில் தொடர்ந்து மழைநீர் காட்டாறு போல ஓடுவதால் தற்காலிக மண்சாலை அடித்து செல்லப்பட்டு விட்டது. இதனால் சத்தியமங்கலத்தில் இருந்து மாக்கம்பாளையம் சென்ற தமிழக அரசு பேருந்து சர்க்கரை பள்ளத்துக்கு முன்பாகவே நிறுத்தப்பட்டு விட்டது. பேருந்தில் வந்த பயணிகள் சர்க்கரை பள்ளத்தில் பாய்ந்தோடும் வெள்ளத்தை கயிறு கட்டி ஆபத்தான முறையில் கடந்து சென்றனர். பேருந்து ஓட்டுநர் கயிற்றை பிடித்துக் கொண்டு ஒவ்வொரு பயணிகளாக அக்கறைக்கு அனுப்பி வைத்தார். குழந்தைகளை தூக்கிச் சென்று கரை சேர்த்த நிலையில் ஆண்கள் எளிதாக கயிறை பிடித்து வெள்ளத்தை கடந்தனர். அப்போது கையில் செருப்பை தூக்கிக் கொண்டு கயிற்றை பிடித்தபடியே சென்ற பெண் ஒருவர் தள்ளாடியதால் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டார். நடுவில் நின்ற இளைஞர் ஒருவர் உள்ளிட்ட 3 பேர் சேர்ந்து அந்த பெண்ணை இறுக பிடித்து காப்பாற்றி கரை சேர்த்தனர். இதே போல மற்றொரு பெண்ணும் பயத்துடனேயே வெள்ளத்தை கடக்க முயன்ற போது நிலை தடுமாறியதால் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட இருந்தார். அவரையும் இளைஞர் ஒருவர் கை கொடுத்து காப்பாற்றினார். கடந்த 2021ஆம் ஆண்டு 7 கோடி செலவில் குரும்பூர் பள்ளம், சர்க்கரை பள்ளம் ஆகிய 2 இடங்களில் பேருந்து போக்குவரத்துக்கு வசதியாக உயர்மட்ட பாலங்கள் அமைக்க கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டன. 3 ஆண்டுகளாகியும் நிறைவு பெறாத பாலத்தின் கட்டுமான பணிகளால் மலை கிராம மக்கள் உயிரை பணயம் வைத்து திடீர் வெள்ளத்தை கயிறு கட்டி கடப்பதாக தெரிவித்தனர். தினமும் 2 வாட்டி சத்தி வந்துட்டு போகிறோம். இப்படி வரும்போது ரோடு பிரச்சனையோட வர முடியல, போக முடியலைங்க சார். அது என்னென்னா, அந்த பாலம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு. அந்த பாலம் வந்து வேலையே ஆகலைங்க. இந்த வேலை நடந்துகிட்டே இருக்குது, ஆனால் ஃபினிஷிங் இன்னும் பண்ணலைங்க. 3.5 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. இது கொஞ்சம் பார்த்து ஏதோ பண்ணி கொடுத்தாங்கன்னா பரவாயில்லைங்க. ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னாலும் ஆம்புலன்ஸாக பாதி வழியில் ஏதோ பஞ்சர் ஆகி நின்றுக்குதுங்க, ஏதோ ஒன்று கட்டாகி நின்றுக்குதுங்க. ஒரு சீரியஸ் கேஸ் வரும்போது கூட ரொம்ப பிரச்சனையோடு தான் வாழ்ந்துட்டு வரோம். அது கொஞ்சம் பார்த்து ஏதோ பண்ணி இது பண்ணி கொடுத்தாங்கன்னா பரவாயில்லைங்க. தங்கள் பகுதிக்கு விரைந்து உயர்மட்ட பாலம் கட்டி முடிக்க அரசு ஆவண செய்ய வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக சத்தியமங்கலம் செய்தியாளர் தங்கராஜ்.